எனது ஆத்மாவின் ஆத்மாக்களே, நான் உங்கள் பிரபஞ்ச தேவி தாரணி. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோவில் சாமிக்கு கெடாபலி கலாச்சாரத்தில் இணையும் 3 மதங்களின் வரலாறு அப்படின்ற தலைப்பில் தான் பார்க்க போகிறோம். சரிங்களா? இதில் நான் தலைப்பில் கெடாபலி அப்படி சொல்லி போட்டது காரணம், இப்போ அந்த வேர்டு போட்டால் தான் நீங்கள் ஹைப்பில் ஒரு டக்குனு வீடியோக்குள்ளே போய் பார்ப்பீங்க. அதுக்காக போட்டது. ஆக்சுவலி அங்கே ஆடு பலி, சரிங்களா, ஆடு பலி அப்படின்னு சொல்லி அப்படியே தலைப்பு வச்சுக்கலாம். சரிங்களா? அதுதான் அதுக்கான விளக்கம். ஓகேங்களா? எங்கள் தமிழ்நாட்டில் ஆடு பலி கொடுக்குறாங்களே, அதைத்தான் கெடான்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அதுக்காக நான் சும்மா போட்டேன். ஓகே, எல்லாருக்கும் புரிகிற மாதிரி இருக்கணும். இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய கண்டென்ட் ரொம்ப ஹை லெவல் கண்டென்ட்டு. ஆனாலும் இது எளியவர்களுக்கும் இந்த வீடியோவில் இருக்க ஹை லெவல் கண்டென்ட் போய் சேரணும். எல்லாருமே இதில் இருக்க விஷயங்களை புரிஞ்சு ஆராய்ஞ்சு ஒரு பெரிய அறிவை எல்லோரும் வளர்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி நான் ஆசைப்பட்றேன். அதனால தான் சாமி கெடா அப்படின்ற வார்த்தையெல்லாம் யூஸ் பண்ணி இந்த தலைப்பை நான் என்ன சொல்கிறது உருவாக்கியிருக்கேன். சரி, மறுபடியும் தலைப்பை பார்த்துடலாம். சாமிக்கு கெடாபலி கலாச்சாரத்தில் இணையும் 3 மதங்களின் ஒரே வரலாறு அப்படின்ற தலைப்பில் பார்க்க போகிறோம். சரி, முதல் மதம் என்ன எடுத்துக்கலாம்? குரான்லேருந்து வரும். சரிங்களா? சரி, 3 மதங்கள் என்னென்ன நான் சொல்ல போகிறேன் இன்னைக்கு அப்படின்னா, இந்து மதம், கிறிஸ்தவ மதம், இஸ்லாத் அல்லது முஸ்லீம் மதம். இந்த 3 மதத்துலேயும் ஒரு வரலாறு சொல்லியிருக்காங்க. அந்த வரலாறு என்ன அப்படின்னா, அந்த 3 வரலாறுமே ஒரே விஷயத்தை தான் சொல்லுது. ஆனால் அந்த பெயர்கள் தான் வேற வேற அப்படின்றத நம்ம தெரிஞ்சு ஒரு நோட்ஸ் எடுத்து வச்சுருக்கோம். இதில் இந்து மதத்துக்கு மட்டும் அந்த வரலாறுடைய குறிப்புகள் எங்கேயுமே இல்லை. இருந்தாலுமே என்னைக்காவது எங்கேயாவது எனக்கு மாட்டும். ரிக்கியஜூர் சாம மதர்வனத்தில் நிச்சயமாக அந்த வரலாறு எங்கேயாவது எனக்கு மாட்டும். இப்போதைக்கு மாட்டலை. ஆனால் அந்த கலாச்சாரம் இன்று வரை பின்பற்றப்படுகிறது. வரலாறு இல்லைங்க, ஆனால் அந்த கலாச்சாரம் இன்று வரைக்கும் இந்து கோயில்கள்லேயும் எல்லா இடங்கள்லையும் கெடாபலி அப்படின்றது பின்பற்றப்படுகிறது. அதற்கு ஒரு வரலாற்று குறிப்பு சான்று மட்டும் இல்லை, அவ்வளோதான் வித்தியாசம். ஓகே, ஆனால் இந்த கலாச்சாரம் இஸ்லாத்து மதத்திலையும் பின்பற்றப்படுகிறது, கிறிஸ்தவ மதத்திலும் வேறு விதமாக பின்பற்றப்படுகிறது. அதற்கு ஒரு வரலாறு இருக்குது. இப்போ அதெல்லாம் நம்ம சேர்த்து வச்சு இந்து மதத்தில் வரலாறு இல்லாதனால தான் நான் அதை 3ஆவதாக இப்போ தள்ளி வைக்கிறேன். இஸ்லாத்து மதத்தில் தான் அது ரொம்ப ஃபேமஸாக பின்பற்றப்படுறாங்க இன்னைக்கு வரைக்கும். அதனால அதை இன்னைக்குரிய இதில் ஃபஸ்ட்டு எடுத்துக்கிறோம். சரி, என்னது? பக்ரீத் கலாச்சாரம். சரிங்களா? கெடாபலி கலாச்சாரத்துக்கு இஸ்லாத்தில் என்ன பேர் வச்சுருக்குறாங்க? பக்ரீத் அப்படின்னு சொல்லி வச்சுருக்குறாங்க. பக்ரீத்துக்குரிய வரலாறு அல் குரானில் எங்கு உள்ளது? சரிங்களா? அத்தியாயம் 37 அசாஃபாத் அப்படின்ற 37ஆம் அத்தியாயம். வசனங்கள் 99 முதல் 112 வரை. சரி, அதில் என்னப்பா சொல்கிறாங்க? அதுக்காக முன்னாடி இருக்கிற வசனங்கள் எல்லாம் அதை பற்றி இல்லையானா இருக்குது, எல்லாமே இருக்குது. 99லேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டக்குனு நம்மளுடைய பாயிண்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி இருக்கும். ஆனால் முன்னாடி இருந்தே இருக்குது. அசாஃபாத் அப்படின்ற அந்த அத்தியாயம் முழுக்கவே இப்ராஹிம் அப்படின்றவங்களுடைய வரலாற்றை பற்றி பேசுது. இது எதுக்காக பேசணும் அப்படின்னா, எதுக்காக இந்த அத்தியாயம் கொடுத்துருக்குறாங்க அல்லாஹ் அப்படின்னா, விசுவாசம், அப்புறம் விசுவாசம் அஜித் படம் விசுவாசம் இல்லை, கடவுளுக்கு கீழ்ப்படிதல் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக இந்த ஒரு செயல் உருவாக்கப்படுகிறது. கடவுள் தான் இப்படி ஒரு செயலை எல்லாமே கடவுள்
எல்லாவற்றுக்கும் பின்னால் இருப்பவர் கடவுளுங்க. எல்லாவற்றையும் உருவாக்குபவரும் கடவுளே, அந்த நாடகத்தை நடத்துபவரும் கடவுளே, அதற்கு ரிசல்ட் கொடுப்பவரும் கடவுளே. சரிங்களா? இது வந்து நீங்கள் வேறு பேரில் வச்சுக்கிட்டு தனித்தனி மதமாக வச்சுக்கிட்டு சுற்றுறீங்க. இந்த மதத்தெல்லாம் தாண்டி நீங்கள் கடவுளை கும்பிடணுன்றதுக்காகவே இன்றைக்கி நான் வந்து இந்த வரலாறை வந்து 3 மதத்தில் இருக்குங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்குறேன். சரிங்களா? சரி, இனியாவது மதம் பார்க்காதீங்க. சரி, இதில் வந்து என்னன்னா இந்த இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த அசாஃபாத் அப்படின்ற அத்தியாயத்தில் இப்ராஹிம் அப்படின்ற ஒருத்தருடைய கதை வருது. அவருடைய மகன் இஸ்மாயில், சரிதானே, அவங்களுக்கு வந்து வயது ஆனதுக்கப்புறம் தான் சாராள் அப்படின்ற ஒரு மனைவியோட குழந்தை பிறக்கிறது. அந்த குழந்தை பெயர் இஸ்மாயில், மகன் பிறக்கிறாங்க. கடவுள் என்ன பண்ணுறாருன்னா, இவர் வந்து ரொம்ப வந்து கடவுள் மேல் தீவிர பக்தி கொண்டவர். அல்லாஹ், நீங்கள் வந்து பரமபிதா, அந்த கடவுளுக்கு நீங்கள் பேர் என்ன வேணால் வச்சுக்கலாம். சரிங்களா? கடவுள் மேல் தீவிர பக்தி கொண்டவர். அதனால வந்து கடவுள் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, இவரை சோதிக்கிறாரு. சரிங்களா? எதுக்காக சோதிக்கிறாரு அப்படின்னா, இவரை வச்சு என்னதான் கேம் விளையாட போகிறாங்க அப்படின்னா, இவரைத்தான் வந்து இவருடைய மகன் இருக்காங்கல்ல, அவங்கள வச்சு இந்த தேசத்துலேருந்து இவருடைய அப்பா இப்ராஹிமை இவர் வாழ்ந்துகிட்டு இருக்கிற ஒரு தேசத்துலேருந்து இன்னொரு தேசத்துக்கு குடிபெயர் சொல்கிறாரு. அங்கே போயிட்டு இவருடைய மகனை வச்சு தான் ஒரு சந்ததியை உருவாக்க போகிறாங்க. அந்த சந்ததியால் மனித இனம் வந்து விருத்தி அடைந்து ஒரு நல்ல கலாச்சாரத்தை உருவாக்கி கடவுளை பின்பற்றி இந்த உலகத்தில் மனித இனம் நல்லபடியாக வாழ போகிறாங்க. அடுத்து அதுக்காக ஒரு சிறிய சோதனை இவருக்கு கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? பல மக்கள் அவர் ஊரில் வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் இப்ராஹிம் தான் நல்ல பக்தி கொண்டவராக வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறனால அவருடைய வம்சத்தை தேர்ந்தெடுத்து அவங்கள வச்சு அடுத்த மனித சந்ததியினரை உருவாக்கி மேன்மைப்படுத்துவதற்காக கடவுள் இப்படி ஒரு நாடகத்தை நடத்துகிறார். சரி, இப்போது கடவுள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு நாள் இப்ராஹிமோட கனவுல போய் அவருடைய மகனை அவரே அறுத்து பலி கொடுக்குற மாதிரி ஒரு கனவு உருவாக்குறாரு. காலையில் எழுந்திரிச்சோடனே என்னடா இப்படி ஒரு கனவு? இப்போ அதுக்கு முன்னாடி சில விஷயங்கள் இருக்குது. வரலாறு நீங்கள் திருக்குறானில் படிங்க. அவர் எதுக்காக இந்த கனவு அவருக்கு வரணும் அப்படின்னா, அவர் வந்து இந்த சிலை விக்கிரகங்களை வழிபடுறத அவர் வந்து எதிர்க்கிறார். அவருடைய கூட்டங்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, எந்த சிலைனா இந்த தேவர்களெல்லாம் சிலையாக வச்சுக்கிட்டு வழிபட்டுக்கிட்டு இருக்கிறாங்க அவங்க குரூப்ஸு. அப்போ இதெல்லாம் நீங்கள் பண்ணுறது தப்பு. உண்மை கடவுளாகிய அல்லாவிற்கே நாம் நமது வணக்கங்களை செலுத்த வேண்டும். அவருக்கே நம்மளுடைய வழிபாடு எப்போதும் இருத்தல் வேண்டும். இந்த மாதிரி விக்கிரகங்களை வழிபட்டு சிறு தெய்வங்களை வழிபட்டுக்கிட்டு வாழ்கிறது நம்மை படைத்த கடவுளுக்கு துரோகம் செய்வதற்கு சமம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி பண்ணிங்கன்னா இந்த உலகத்தில் நம்மளால் வாழ முடியாது, கடவுள் வாழ வைக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி இப்ராஹிம் வந்து பேசுகிறாரு. அவருடைய சமூகத்தில் கூட்டம் போட்டு அவங்க யாரும் ஏற்றுக்கிறதா ஐடியா இல்லை. நாங்கள் இப்படித்தான் கும்பிடுவோம், நீ முடிஞ்சதை பார்த்துக்க அப்படின்னு சொன்னோடனே அவர் என்ன பண்ணுறாருன்னா, இதுக்கு ஏதாவது ஒன்று பண்ணணுமே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்கிறாரு. அப்போ தான் அவருக்கு வந்து ஆனால் அவங்க இதில் எல்லாருமே வந்து இந்த பலி கொடுக்குற கலாச்சாரம் இருக்குது. அதெல்லாமே அவங்க வந்து பேசிக்கிட்டே வராங்க. எதுக்கு பலி கொடுக்குறாங்க அப்படின்னா, விக்கிரகத்துக்கு தான் பலி கொடுக்குறாங்க. எந்த விக்கிரகம்னா, இந்த தேவர்களெல்லாம் ஒவ்வொரு தேவதைகளெல்லாம் செலவு வச்சுக்கிட்டு, நான் ஆல்ரெடி மென்ஷன் பண்ண மாதிரி இந்த வானத்தில் வாழ்ந்துகிட்டு இருக்காங்களா இந்திர தேவர், சந்திர தேவர், இவங்களுக்கெல்லாம் சிலை வச்சுக்கிட்டு அவங்கள கடவுள்னு சொல்லிக்கிட்டு அந்த சிலைகளுக்கு தான் பலி கொடுக்குறாங்க. கெடா பலியோ இந்த பலியோ நரபலி கூட கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அது வந்து வருது ஸ்டோரியில் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா, நரபலி கூட கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் கடவுள் வந்து நரபலி கொடுக்க சொல்லலை. அவருடைய இதே வந்து அதுதான், நரபலியெல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க.
மனிதர்களெல்லாம் பலி கொடுக்குறாங்க. யாரோ ஒரு மனிதரை பலி கொடுத்தா, அவங்க வாழ்கிற வம்சத்தில் யாரோ ஒரு மனிதரை வந்து பலி கொடுத்துட்டா அந்த விக்கிரகங்கள்லாம் அவங்க வம்சத்தை அந்த மனுஷங்களை வாழ வைக்கும் அப்படின்னு சொல்லி நம்பிக்கிட்டு வாழ்ந்துக்கிட்டு வர்றாங்க. இப்போ இதை தடுக்கிறதுக்கு இவர் வந்து என்னென்னா கடவுளின் தீவிர பக்தர். அந்த கடவுளாக இங்கே வந்து அல்லாஹ் அப்படின்னு சொல்லி சித்தரிக்கப்படுறாங்க. அவ்வளோதான் வித்தியாசம். அப்படி அல்லாஹ் என்ன பண்ணுறாருன்னா, நம்மளும் அதே நரபலி கான்செப்டே வச்சுக்கிட்டு இவருடைய பக்தி வந்து சிறந்ததா இல்லையான்னு கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ வருஷத்துக்கு அப்புறம் தன்னுடைய மகனை அந்த நரபலிலாம் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி இப்ராஹிம் வந்து அவங்க சமூகத்தார்கிட்ட போராடுறாரு. இந்த சாமிக்கும் நீங்கள் கொடுக்கக்கூடாது, நரபலியும் கொடுக்கக்கூடாது, தப்புன்றாரு. சரிங்களா? அப்போ அவங்க ஏற்றுக்கிற மாட்டுறாங்க. அதனால் அவர் வந்து போயிட்டு இதுக்கு என்ன பண்ணலான்னு சொல்லி ஏக இறைவனாகிய அல்லாவை இவங்களெல்லாம் கும்பிட வைக்கிறதுக்கு என்ன பண்ணலான்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காரு. அப்போ தான் வந்து ரொம்ப வயதாயிருச்சு. அப்புறம் சாராள் அவங்க மனைவி சாராள் மூலிமா இவருக்கு நிறைய மனைவிகள் இருக்காங்க. சரிங்களா? 3 மனைவிகள் நான் நினைக்கிறேன், நான் படித்த வரலாற்றுப்படி. அதில் சாராள் அப்படின்ற மனைவியிடம் அவருக்கு வந்து ஒரு மகன் பிறக்கிறாங்க ரொம்ப வருஷம் கழிச்சு. அந்த மகனை வந்து அல்லாஹ் என்ன மகனை வளர்த்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க எப்பயும் போல். மகன் வந்து ஒரு வயதுக்கு வந்ததுக்கப்புறம், ஒரு ஸ்டேஜுக்கு போனதுக்கப்புறம் ஒரு கனவு வருது இப்ராஹிம்க்கு. மகனை தானே அறுத்து பலி கொடுக்குற மாதிரி, அல்லாவுக்கு சமர்ப்பணம் கொடுக்குற மாதிரி. இது மூலயமா இந்த எல்லா கலாச்சாரமும் மாறி எல்லாரும் ஏக இறைவனாகிய அல்லாவை வழிபடுவாங்க இதுக்கப்புறம் அப்படின்னு சொல்லி இந்த விஷயத்துக்காக மகனை வந்து பலி கொடுத்துக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்ற மாதிரி அவருக்கு அந்த கனவு வருது. அப்போ இதை செயல்படுத்துறதுக்கு மகனை எப்படி நம்ம ஒத்துக்க வைக்கிறது அப்படின்னு சொல்லி அவருக்கு வந்து ஒரு மன வருத்தம். இருந்தாலும் போய் மகன்கிட்ட ஓப்பனாக பேசுகிறாரு. மகன் வந்து பெயர் இஸ்மாயில், அவங்க மகன் பெயர். பேசுனா அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, பரவாயில்லப்பா, அல்லாவுக்காக நான் இதை வந்து ஏற்றுக்கிறேன். என்னையை நீங்கள் பலி கொடுக்கறது மூலிமா, அல்லாவுக்காக என்னை நீங்கள் சமர்ப்பணம் கொடுக்கறது மூலிமா இந்த உலகத்து மக்கள் வந்து இப்படி விக்கிரகங்களெல்லாம் வழிபடுறதுலேருந்து வெளிவந்து ஏக இறைவனை அடுத்து இந்த நரபலியெல்லாம் கொடுக்காம கடவுளை நல்ல முறையில் வழிபட்டு எல்லாரும் நல்லபடியாக வாழ்வாங்க அப்படின்னா அதுக்கு என்னையே நான் வந்து கடவுளுக்கு வந்து சமர்ப்பிக்கிறேன், என்னுடைய உடலையே கொடுங்க, அதை வச்சு எல்லாரும் மாறட்டும், நானே இறுதி நரபலியாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி மகன் வந்து ஒத்துக்கிறாருங்க. சரின்னு சொல்லிட்டு அவங்க மனைவியும் ஒத்துக்கிறாங்க, குடும்பமே ஒத்துக்கிறாங்க. அதனால எந்த மலையில் வந்து வேற வந்து பலி கொடுக்குறாங்கன்றதெல்லாம் குரானில் ஹிண்ட் வரலாறு இல்லை, அந்த மலை வந்து குறிப்பு இல்லை. அதனால் ஒரு மலையில் வச்சு பலி கொடுக்குறாங்க அப்படின்றது மட்டும் இருக்குது. கொடுத்தோடனே என்ன ஆகுது அப்படின்னா, கொடுக்கறதுக்கு வெட்ட போகும்போது அல்லாஹ் அவரை தடுத்து, உங்கள் பக்தி மிகவும் உயர்ந்தது, உங்கள் பக்திக்கு நான் வந்து கட்டுப்படுறேன் அப்படின்றது மாதிரி அல்லாஹ் சொல்லிட்டு அதனால் இந்த அவரே வந்து ஒரு ஆடை உருவாக்குறாரு. அல்லாவே இந்த ஒரு ஆடை உருவாக்கி, இந்த ஆடை எனக்கு பலியாக கொடுங்கள், இத்துடன் இந்த உலகம் ஏக இறைவனை வழிபடட்டும் இதன் பிறகு அப்படின்னு சொல்லி சொல்கிறாருங்க. அதுக்காக ஒவ்வொரு வருஷத்துக்கு வருஷம் இந்த ஆடை வந்து நீங்கள் பலி கொடுங்கன்னா குரானில் எந்த ஒரு வசனமும் இல்லை. இதெல்லாம் வந்து அவங்களா பின்பற்றி கொள்ளும் ஒரு கலாச்சாரம். சரிங்களா? அதை பற்றிலாம் பின்னாடி பேசுவோம். ஆக்சுவலி நம்ம வந்து எல்லா இடத்துலையுமே இந்த கலாச்சாரம் பின்பற்றுறதுக்கு காரணம் ஒரே கடவுள் தான்றதை இப்போ நம்ம ப்ரூவ் பண்ணுறது தான் இப்போ அதை நம்ம எடுத்துகிட்டு வரணும். சரிங்களா? இப்போ அதனுடைய இப்போ இப்படி ஒரு வரலாறு. அப்புறம் அந்த மகன்
அப்பா எல்லாரும் வேறு தேசத்துக்கு குடி போயிடுறாங்க. ஆடை வந்து பலி கொடுத்துட்டு எல்லாரும் வந்து ஏற்றுக்கிறாங்க. ஏற்றுக்கிட்டோடனே வேறு தேசத்துக்கு போனோடனே அங்கே இவங்களுடைய வம்சம் இஸ்மாயில் அப்படின்ற மகனுடைய வம்சத்திலிருந்து மனித குலம் புதிதாக தோன்றி நல்லபடியாக ஏக இறைவனை பின்பற்றி வாழ்ந்துக்கிட்டு வர்றாங்க. இப்படி ஒரு ஸ்டோரி. சரிங்களா? அந்த அந்த விஷயத்தை இப்போ அந்த ஆடை பலி கொடுத்தாங்களா, அந்த ஒரு வரலாற்றுக்கு சான்றாக இன்று வரை கடவுளுக்காக வருஷம் பக்ரித் என்ற பண்டிகை பெயரில் ஆடை வந்து கடவுளுக்காகவே அல்லாவுக்காகவே நேர்ந்து விட்டு அதுக்கப்புறம் அவங்க பள்ளிவாசலை வச்சு பலி கொடுத்து எல்லாரும் அந்த பக்ரீத்தை கொண்டாடுவாங்க. அந்த ஆடையை வந்து உணவாக வச்சு ஏதோ ஒரு சமையலாக சமைச்சு எல்லாருக்குமே அந்த ஆடு வந்து உணவாக சமைச்சாங்களா, அந்த உணவை எல்லாருக்குமே பகிர்ந்துண்டு வாழ்வாங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். ஈகை கலாச்சாரமே அங்கேருந்து தான் தோன்றுகிறது. சரிங்களா? இது ஒரு சிறப்பான விஷயம். ஆனால் இதுக்காக ஆடைத்தான் பலி கொடுக்கணுமா அப்படின்னா, அந்த ஆடு வந்து அல்லாவிடமிருந்து வந்தது. அப்போ அந்த ஆடுக்கு வந்து அது ஒரு உயிர் கணக்கில் இல்லை, அல்லாவே படைக்கிறாங்க, உருவாக்குறாங்க இந்த விஷயத்துக்காகவே. ஸோ அது ஒரு உயிர் கணக்கில் இல்லை. ஆனால் இப்போ நம்ம உடலாக வாழ்ந்துட்டு இருக்க ஆடு ஒரு உயிர் கணக்கில் இருக்குல்ல. இப்போ அதை பலி கொடுக்கறதுக்கு அல்லாஹ் முதல்ல ஒத்துக்கிட்டாரான்றது எப்படி நீங்கள் வந்து நம்புறீங்க? ஒருவேளை அல்லாஹ் அனுமதி கொடுக்காம இருந்திருந்தா சரிங்களா? சரி, அதுக்கு அல்லாஹ் இதில் மட்டும்தான் இங்கே இந்த கலாச்சாரம் இருக்கா, இந்து கோயில் இல்லையானா அங்கேயும் இருக்குது. எல்லாத்துக்குமே நம்ம வந்து தீர்வு கொடுக்கணுங்க. சரிங்களா? சரி, மாறணும், இந்த கலாச்சாரம் மாறணும். சரிங்களா? நீங்கள் பின்பற்றுங்க, தப்பில்லை. இன்னமையா கெடாவே பலி கொடுத்துட்டு இருக்கீங்க. பக்ரீத்து கலாச்சாரத்துக்கு ஒரு பிடிச்ச ஒரு செடி கொடியிலேருந்து ஒரு உணவை எடுத்து எல்லாரும் ஈகையாக பின்பற்றி நிச்சயமாக பக்ரீத்தை வந்து நம்ம பக்ரீத் கலாச்சாரத்தை அழிய விடக்கூடாது. இனிமேல பின்பற்றணும். சரிங்களா? அப்போ தான் வந்து ஏக இறைவனை எல்லாரும் ஞாபகம் வச்சுக்குவாங்க. சரிங்களா? இல்லைன்னா வந்து இறைவனை எல்லாரும் மறந்துடுவாங்க. அதனால் நிச்சயமாக பின்பற்றணும். கெடா பின்பற்ற வேணாங்க. நான் சொன்னால் ஒத்துக்கிற மாட்டீங்க. நெக்ஸ்ட் நம்ம அதுக்காக நம்ம வந்து அடுத்தடுத்து வர்றோம். சரிங்களா? சரி, அடுத்து இந்த வரலாறு பைபிளில் எங்கே இருக்குது அப்படின்னா, அப்பா ஆபிரகாம் மகன் ஈசாக்கு. சரிங்களா? இந்த பைபிளில் இவங்களை வச்சு ஒரு கதை வருது. சரிங்களா? வசனம் இப்போ என்கிட்ட வந்து பைபிளில் அந்த குறிப்பு இல்லை. இது நான் வந்து கூகுளில் மட்டும் அந்த வசனத்தை இந்த கதை எங்கே வருதுன்னு மட்டும் போட்டேன். அதுக்கான வரலாறு வந்து அப்பா ஆபிரகாம் மகன் ஈசாக்குன்னு மட்டும் தான் கொடுத்துருந்தாங்க. இப்போ அதை வச்சு, ஆனால் இதை நான் படிச்சிருக்கேன், வசனம் தான் தெரியாது. காலேஜில் நான் வந்து படிச்சிருக்கிறேன். ஆபிரகாம் ஈசாக்குடைய கதை பைபிளில் வந்து வருது. மோரியா மலையில் வச்சு தான் பைபிளில் தான் அந்த குறிப்பு இருக்குது. அப்போ எந்த மலையில் வச்சு ஈசாக்கை பலி கொடுக்குறாங்க? மோரியா மலை. சரிங்களா? இப்போ அங்கே வர்ற கடவுளின் பெயர் என்ன? எகோவான் என்னும் பரமபிதா. இங்கே குரானில் கடவுளின் பெயர் அல்லாஹ் என்கிறார்கள், ஏக இறைவனை. இங்கே அதே கடவுளை பரமபிதான்னு சொல்லி அது பேர் வேற வச்சிருக்காங்க, எகோவான் அப்படின்னு சொல்லி. எகோவான்றது தமிழில், எபிரேய மொழியில் வந்து ஜெகோவா, JEHOVA, ஜெகோவா, அதான் கடவுளோட பேர். சரிங்களா? பைபிளில் ஜெகோவான் தான் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? பைபிள் வசனங்கள் எழுதியிருப்பாங்கள்ல, அந்த மொழியில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கடவுளை ஃபுல்லாக ஜெகோவான்னு தான் சொல்லிக்கிட்டே வருவாங்க. ஓகேங்களா? சரி, இந்த ஜெகோவான்றது எப்படி பரமபிதான்னு சொல்லி எப்படி மாறுச்சுன்றது தமிழில் மொழிபெயர்க்கப்படும் போது, பரமான எல்லா பிரபஞ்சம் முழுவதற்கும் உள்ள பிதா அப்படின்னா தந்தை கடவுள், பரம அப்படின்னா பிரபஞ்சம் முழுவதற்கும் சொந்தமானவங்கன்னு அர்த்தம். இப்போ பிரபஞ்சம் முழுவதற்கும் சொந்தமான பிதா பரமபிதா அப்படின்னு கூட ஒரு பேர் வச்சுருப்பாங்க. ஆனால் கடவுளுக்கும் ஒரு பேர் இருக்குது பைபிளில் தான் அந்த பேர் வருது, ஜெகோவா என்று அழைக்கிறார்கள். சரி, இதே கடவுளை இந்து கலாச்சாரத்தில் சிவன் அழைக்கிறாங்கன்னு சொன்னால் மட்டும் ஒத்துக்கிற மாட்டீங்க. அதுதான் ஏன்னு தான் எனக்கு புரியல. சரி,
இப்போ மோரியா மலையில் அப்போ இங்கே வந்து அந்த மலைக்கான குறிப்பு இல்லை, இங்கே கிறிஸ்தவ இதில் பைபிளில் வந்து குறிப்பு இருக்குது. சரிங்களா, மோரியா மலை. சரி, கதை வந்து அதே தான், அதில் எந்த மாற்று கருத்து இல்லை. சரி, அது ஏற்கனவே அந்த கதையை வந்து நான் குரான் வசனத்தை வச்சு நான் உங்களுக்கு சொல்லிட்டேன், திருப்பி சொல்ல தேவையில்லை. இப்போ இதை வச்சு அவங்களும் வந்து அந்த நாளை வந்து இன்றைக்கும் கிறிஸ்தவ மதத்திலும் பின்பற்றி கொண்டு வருகிறார்கள், அந்த நாளின் நினைவாக. சரிங்களா, ஈசாக்கு அப்படின்றவங்க நினைவாக பின்பற்றி கொண்டு வருகிறார்கள். சரி, அடுத்து இப்போ இந்த கலாச்சாரம் வந்து இப்போ இந்து மதத்துக்கும் உங்கள் இஸ்லாத்து கிறிஸ்தவ மதத்துக்கும் சம்மந்தமே இல்லை. இந்து மதம்ன்றது உங்கள் மதத்தில் விட்டு தனியாக உருவாகி வேறு ஏதோ ஒரு லோகத்தில் வாழ்ந்துகிட்டு இருக்குவீங்க அப்படின்றது மாதிரி தானே இப்போ எல்லோரும் பேசிகிட்டு இருக்கீங்க. இப்போ நம்ம சம்மந்தப்படுத்திக்கிறோம். ஆனால் இந்த கலாச்சாரம் இப்போ இவங்க பின்பற்ற கலாச்சாரத்துக்கும் இந்த மதங்கள் பின்பற்றும் கலாச்சாரங்களுக்கும் சம்மந்தமே இல்லைன்னா ஏங்க இந்து மத கோயில் எல்லாத்துலேயும் நம்ம வந்து ஆடு கெடா வெட்டி பொங்க வச்சு கடவுளுக்கு பலி கொடுத்து நம்ம வந்து திருவிழா கொண்டாடி கடவுளை வழிபடுறோம், எல்லா பேரும் ஒன்று சேர்ந்து பக்தியை வந்து அப்படி பின்பற்றுறோம். ஏன் பின்பற்றுறோம்? இப்போ இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு விஷயம் இருக்கணும் தானே, அதுக்கான வரலாற்று குறிப்பு தாங்க இல்லை. ஆனால் அந்த கலாச்சாரம் இருக்கே. அப்போ இந்த ஜெஹோவா எனும் கடவுள் தான் அதே இதில் அல்லாவாக அங்கு வருகிறார். அப்போ இந்த இப்ராஹிம் இஸ்மாயில் என்பவர்களும் ஆபிரகாம் ஈசாக்கு என்பவர்களும் இந்த வேதத்தில் யாரோ ஒருத்தவங்களாம் இருந்திருப்பாங்க, வரலாற்று குறிப்பு தான் இல்லை. சரிங்களா, யாரோ ஒரு அப்பா பையனாக இருந்து அப்போ ஏதோ ஒரு தமிழில் ஏதோ ஒரு கோயில் இல்லைதா இது வந்து நான் என்ன கேட்குறேன், இஸ்லாத்து பைபிள் அந்த இஸ்லாத்து கிறிஸ்துவம் அந்த மதங்கள் தோன்றிய இடம் வந்து இந்தியாவே கிடையாது. வரலாற்று குறிப்பு இருக்குது. எங்கே தோன்றுச்சு? நம்ம இங்கே வந்து அரேபியாவில் தோன்றுச்சு அப்படின்றாங்க. இஸ்லாத்து மதம் தோன்றிய இடம் அரேபியா. இவங்க தோன்றிய கிறிஸ்தவ மதங்கள் தோன்றிய இடம் வந்து ஜெருசலேம், இஸ்ரவேல் தான் அவங்க முக்கியமாக சொல்கிறது. அது என்னங்க, இஸ்ரேல், அது அந்த இடத்துல இருந்து வர்றாங்க. மீதி இடங்கள்லாம் வந்து தோன்றலை. இந்த மதம் தோன்றிய இடம் வந்து மற்ற இடங்களாம் இல்லை, அங்கே வந்து பரவப்பட்டுச்சு. இயேசு இறந்து உயிர் தெழுந்து வந்து திருப்பி மறைஞ்சு போனதுக்கப்புறம் அதை வந்து ஒரு மதமாக உருவாக்கி அந்த மதம் வந்து உலகம் முழுவதும் பரப்பப்பட்டது. அதனால கிறிஸ்துவ மதம் எல்லா இடத்துலையும் ஃபாலோ பண்ணுறாங்க. ஆக்சுவலி இது தோன்றிய இடம் எங்கே? இஸ்ரவேலின் தேவரே. அப்போ எங்கே தோன்றியது? இஸ்ரேல் பகுதியில் தான் தோன்றியது முதலில். ஆனால் இயேசு பிறந்த இடம் வந்து ஜெருசலேம், இது எல்லாருக்கும் தெரிஞ்சது. அதே மாதிரி நபிகள் நாயகம் தோன்றிய இடம் வந்து சவுதி அரேபியா. இந்த மாதிரி இருக்கும்போது ஆனால் அவர் நபிகள் நாயகம் தோன்றிய இடம் சவுதி அரேபியா என்பதற்காக இஸ்லாத்து மதமே தோன்றிய இடம் இஸ்லாத்து வேதத்தில் இருக்கும் வரலாறே, வேதத்தில் இருக்கும் ஆதி வரலாறே தோன்றிய இடம் சவுதி அரேபியா இல்லை. அவங்களும் அந்த சியோன் மலை அதைத்தான் வந்து மென்ஷன் பண்ணுறாங்க. சரிங்களா, சியோன் மலையில் இருந்து இறங்கி வந்தவரே அப்படி சொல்லித்தான் மென்ஷன் பண்ணுறாங்க. ஸோ அங்கே தான் வந்து வரலாறு தோன்றியது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகே, ஆனால் இப்போ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இப்போ இவங்க வரலாறுக்கு தமிழ்நாட்டில் இந்தியாவிலேயே எதுக்குங்க எல்லா கோயில்லையும் கெடா வெட்டி இவங்க கல்ச்சருக்கு நம்ம சாமிக்கு இந்த கல்ச்சரை வச்சு நம்ம பின்பற்றி ஏன் பண்டிகை கொண்டாடிட்டு இருக்கோம் இன்னைக்கு வரைக்கும்? புரியலையே, புரிஞ்சிருச்சா? இதை வச்சு வரலாறு இல்லைனாலும் கலாச்சாரம் இந்து மதத்தில் இன்றும் அதை பின்பற்றுகிறார்கள் என்பதற்காக நான் ஒரு விஷயத்தை இன்னைக்கு சொல்கிறேங்க.
நீங்கள் வந்து ஒன்றுபடுத்தி பார்த்துக்கோங்க. அதுக்கான வரலாறு நிச்சயமாக நான் சமஸ்கிருத வேதத்தை தேடி கண்டுபிடிச்சிருவேன் என்னைக்காவது ஒரு நாள். சரிங்களா? அதனால இப்போ நான் எடுத்துகிட்டு வர குறிப்பு என்ன அப்படின்னா, குமரி கண்டம் என்று ஒன்று ஆதி காலம் தோன்றும் போது இருந்தது. சரிங்களா? கிருத யுகம். இந்த உலகம் தோன்றும் போது முதலில் இருந்த யுகம் கிருத யுகம். அந்த கிருத யுகத்தில் கடவுள் வந்து என்ன பண்ணுற ஸ்டோரியை வந்து நம்ம கிறிஸ்டின் அந்த பைபிள் ஸ்டோரியிலேருந்தே நம்ம வந்து எடுத்துக்குவோங்க. அதுதாங்க உண்மை. சரிங்களா? கடவுள் வந்து முதலில் களிமண்ணில் இருந்து மற்ற உயிர்களெல்லாம் படைச்சதுக்கப்புறம் மனித இனத்தை படைக்கிறார். எதுலேருந்து படைக்கிறாரு? மண்ணிலிருந்து, களிமண்ணில் இருந்து உருவத்தை அமைத்து தன்னுடைய காற்றை ஊதி கடவுள் முதலில் ஒரு வேறுபட்ட ஒரு உயர்ந்த உயிரினத்தை படைக்கிறார். கடவுளை போன்றே படைக்கிறார். இதுதான் முக்கியமான பாயிண்ட். அவரின் சாயலிலே படைக்கிறார். சரிங்களா? இதுதான் இந்து வேதத்திலும் சொல்லப்பட்டுள்ளது. ஓகேங்களா? பிரம்மா மண்ணிலிருந்து பஞ்சபூதங்களில் இருந்து ஒரு உயிரை உருவாக்கி அவருடைய காற்றை ஊதிதான் மனிதர்களை படைக்கிறார் என்று இந்து வேதமாகிய ரிக் யஜுர் சாமம் அதர்வனம் அதெல்லாம் நீங்கள் வந்து படித்து பார்த்தீங்கன்னா அதில் இருக்கும். சரிங்களா? சரி, இப்படியெல்லாம் வந்து அப்போது ஒரே கடவுள் வந்து எப்படி மனிதனை படைத்தார் என்பதில் 3 வேதங்களுமே ஒன்றுபடுகிறது. அப்போ இதை வச்சு முதல்ல பாயிண்ட் நம்பர் 1. சரிங்களா? கடவுள் எவ்வாறு மனிதனை படைத்தார். இந்த பாயிண்ட்லாம் நான் எழுதவே இல்லை. நான் வீடியோவில் சொல்லிகிட்டு இருக்கும்போது பாயிண்ட்டை எடுத்து எழுதுகிறேன். ஏன்னா என்னைக்காவது நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு டவுட்டு கேட்பீங்க. சரிங்களா? யாராச்சும் அப்போ இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நம்ம வந்து எடுத்து சொல்லணும்ல, ஞாபகம் வச்சுக்கணும்ல. அதனால வீடியோ பேசிகிட்டு இருக்கும்போதே கூட சில நேரம் பேசிகிட்டு இருக்கும்போது எனக்கு ஒரு கண்டென்ட் அதையும் நான் வந்து எழுதி வைப்பேன். ஒன்றும் தப்பு இல்லை. சரிங்களா? நமக்கு எழுதுகிறோம் திருவள்ளுவர் மாதிரி பிறந்ததுலேருந்து உயிர் போகிற வரைக்கும் எழுதிக்கிட்டே இருக்கிறோம். அவ்வளோதான். சரிங்களா? சரி. என்பதில் 3 மதங்களிலுமே கடவுள் வந்து, அதாவது இந்து, இஸ்லாம், கிறிஸ்துவம், சரிங்களா, எல்லாத்துலேயுமே கடவுள் வந்து குரங்குலேருந்து மனுஷனை, அதாவது மனுஷன் வந்து குரங்குலேருந்து வந்தான்றத 3 மதமே சொல்லலை. மதத்தில் இருக்கக்கூடிய 3 வேதத்திலும் இருக்கக்கூடிய அந்த கோட்பாட்டில் சொல்லவில்லை. சரிங்களா? குரங்குலேருந்து வரலை. டார்வின் கோட்பாடு அது தனியாக, அது பின்பற்றுறவங்க அது தனியாக வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. சரிங்களா? 3 மதத்திலுமே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கடவுள் மனிதனை படைத்தார் இதை சொல்கிறாங்க. சரி, அந்த கடவுளுக்கு வேறு பேர் வச்சுருக்காங்க, அவ்வளோதான். ஓகே, எவ்வாறு படைத்தார்? கடவுள் மனிதனை படைத்தார். அதில் 3 மதமே ஒன்றுபடுது. அப்போ சாமி கும்பிட்றவங்களாம் ஒரு குரூப்பு. இப்போ அப்படி வர்றோம் நம்ம. சாமி கும்பிடாதவங்க இப்போ வேறு குரூப்பு. அவங்களாம் என்ன சொல்கிறாங்க? சாமியே இல்லைன்னு சொல்கிறவங்களாம் டார்வின் கோட்பாடுக்கு குரங்கில் இருந்து மனிதன் வந்தான் அப்படின்னு சொல்லி போகிறாங்க. அது அவங்க தனி. இப்போ நம்ம வந்து உலகத்தையே 2ஆக தான் பிரிக்கிறோம். மதங்களை வச்சுக்கிட்டு தனித்தனியாக 6 விதமாக வந்து பிரியறதுக்கு இனி தாரணி வந்து விட மாட்டான். கடைசியாக வந்து போர் வரப்போகுதுங்க, உலக போர் துவங்க போகுது. அப்போ எதை வச்சு உலக போர் துவங்கணுன்றதுக்கு ஒரு கண்டென்ட் வேணாமா? சரிங்களா? அப்போது நம்ம வந்து மதங்கள் ரீதியாக வந்து பிரிஞ்சிருந்தது போதும். இப்போ உலக போர் வந்து பைபிள்லேயும் கொடுத்துருக்கு, எல்லாத்துலேயும் கொடுத்துருக்கு. மனிதர்கள் கூட தேவர்கள் ஒன்றிணைகிறாங்க. சரிங்களா? ஜீசஸ் வந்து வானத்திலிருந்து தேவதூதர்கள் எக்காலம் ஊதி வானத்திலிருந்து இறங்கி வரும்போது அவருடைய தேவர்கள் படைகள் இருக்காங்களா, அவங்க பூரா மனிதர்களுக்கு ஒன்றிணைஞ்சு சப்போர்ட்டுக்கு வர்றாங்க. இந்த சாமியை கும்பிட மாட்டேன்னு சொல்கிற குரூப்ஸ் எல்லாம் அசுரர்கள் கூட ஒன்றிணைகிறாங்க. அப்போ எப்படி சண்டைனா, பூமியில் வாழும் மனிதர்களுக்கும் அசுரர்களுக்கும் சண்டை. சரிங்களா?
பூமியில் வாழும் மனிதர்களுக்கு கடவுள் சப்போர்ட்டுக்கு வந்து ஜெயிக்க வைக்கிறாரு. மனித இனத்தை, நல்ல மனித இனத்தை, கடவுளை பின்பற்றியவர்கள் அனைவரையும் கடவுள் குரூப்பாக வச்சுக்கிட்டு கடவுளை பின்பற்ற மாட்டேன்னு சொல்லி இன்னுமே கடவுள் வந்ததுக்கு அப்புறமே கடவுளை எதிர்ப்போன்னு சொல்லிட்டு இருக்க குரூப்ஸ் எல்லாம் அசுரர்கள் கூட போயிடுறாங்க. அப்போ அவங்க 2 டீமுக்கு மட்டும்தாங்க சண்டை. அப்போ அந்த எந்த மதமே அதில் வராது. சரிங்களா? அப்போ அதுக்குள்ள இந்த உலகம் வந்து பல சோதனைகளை சந்தித்து மனிதர்கள் மதங்கள் தாண்டி கடவுளை பின்பற்றுவதில் ஒன்றிணைவார்கள். அதைத்தான் வள்ளலாறு சொல்கிறாரு, ஒன்றே சிவன். எல்லாரும் ஒன்றிணைய போகிறாங்க கடைசி காலகட்டத்தில். இப்போ அதுக்கு ஒன்றிணைக்கணும்னா நம்ம ஒன்றிணைச்சு நம்ம நல்ல கடவுள் மேலே பக்தியாக இருப்போல, மதங்கள்லாம் தாண்டி. அவங்க எல்லாரும் தூய ஆத்மாக்கள்ன்றாங்க கடவுள் எல்லா வேதத்துலையுமே. இந்த தூய ஆத்மாக்கள் அனைவரையும் சத்திய யுகத்துக்கு கொண்டு போய் நல்லபடியாக வாழ வைக்கணும்னா அவங்க எல்லாரையும் நம்ம ஒன்றிணைக்கணும். சரிங்களா? அவங்க உயிரெலாம் போயிடக்கூடாது இந்த போராட்டத்தில், இந்த போரில், உலக போரில் அவங்க உயிரெலாம் போயிடக்கூடாதுன்னா இப்போ அவங்களெல்லாம் நம்ம சேஃபர் பண்ணணும். அதுக்கு தான் இந்த மாதிரிலாம் வீடியோ வெளியிட்டு அப்போ கடவுள் மேலே பக்தி கொள்ளுங்க. நீங்கள் எந்த சாமியை வேணால் கும்பிட்டுக்கோங்க, தயவுசெய்து கடவுள் மேலே பக்தி கொள்ளுங்க. எந்த வேதத்தை வேணால் பின்பற்றிக்கோங்க, கடவுளால் கொடுக்கப்பட்ட எந்த வேதத்தை வேணால் பின்பற்றிக்கோங்க, எந்த சாமியை வேணால் கும்பிட்டுக்கோங்க. ஆனால் சாமியை கும்பிடாம மட்டும் இருந்துடாதீங்க. கடவுள் நிச்சயமாக காப்பாற்ற மாட்டாங்க. அவங்கள பூரா அசுரர்கள் குரூப்பில் போட்டு அவங்க எல்லாருமே செத்துருவாங்க. அதுதான் திருக்குறான்னு சொல்லுது. அசுரர்கள் பின்னாடி போன எல்லாருமே செத்துருவாங்க. அதுக்கப்புறம் செத்தாரெல்லாம் எழும்ப போகிறதுல கடவுளை பின்பற்றி பக்தி கொண்டவர்கள் மட்டுமே எழுந்து சத்தியோகத்துக்கு போகிறாங்கன்னு எல்லாருமே வந்து ப்ரூஃப் கொடுக்குறாங்கங்க. சித்தர்கள், வள்ளலார் எல்லாருமே நீ கடவுள் மேலே பக்தி கொண்டுட்டேன்னா நீ மட்டும்தான் சத்தியோகத்துக்கு போகிறன்றாங்க. இந்த மதம் அந்த மதம்லாம் யாருமே சொல்லலை, அதெல்லாம் நீங்களா உருவாக்கிக்கிறீங்க. கடவுள் மேல் நீங்கள் பக்தி கொண்டா போதும். இப்போ அதுக்குத்தான் இந்த 3 மதத்திலுமே இந்த எல்லா மதத்தையும் ஒன்றிணைக்கிறதுக்கு இப்போ நான் வர்றேன். சரிங்களா? சரி, கஷ்டப்பட்டு நோட்ஸ் எடுக்கிறேன். ஓகேங்களா? அப்போது படைத்தார் 3 மதங்களிலுமே கடவுள் படைத்தார். இந்த பஞ்சபூதங்களை கொண்டு இந்த மண், அதில் முக்கியமாக மண், ஆனால் பஞ்சபூதங்களும் இருக்குது. பூதங்களை கொண்டு மனிதனை படைத்து காற்றை ஊதி, கடவுளின் காற்றை ஊதி அவருடைய சாயலிலே மனிதனை படைத்தார். இப்படின்றதுல 3 மதங்களில் சொல்லப்பட்ட கோட்பாடுகளுமே ஒன்றுபடுகிறது. அப்போ மனிதனை படைத்த கடவுள் ஒருவரே. எந்த மதத்திலும் அவரை வைத்து நீங்கள் பார்க்கக்கூடாது, கடவுள் சொல்லி கும்பிடுங்க. அப்போ நம்ம மனுஷ இனம் எல்லாரையும் படைச்சது யாரு? கடவுள். சரிங்களா? சரி, இதில் வந்து இப்போ இப்படி நம்ம வந்து வர்றோம். சரிங்களா? இதில் வந்து 3 மதத்தையும் ஒன்றிணைச்சு வைக்கிறோம். நெக்ஸ்ட்டு இப்போ இவங்கெல்லாம் மழையை வச்சு நெக்ஸ்ட்டு ஒன்றிணைக்கிறோங்க. இவங்க சொல்கிற பைபிளில் சொல்லப்பட்ட அந்த மலை முதலில் உருவான அந்த இஸ்ரவேல் கலாச்சாரத்துடைய சீயோன் மலை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அந்த மலையைத்தான் குறிப்பிடுறாங்க. இதுக்கு வந்து எகிப்துக்காரங்க எங்கள் தேசத்துலேருந்து தான் மனித நாகரிகம் முதலில் தோன்றியது அப்படின்னு சொல்லி அவங்க வர்றாங்க. ஏன்னா அவங்க தான் பிரமிடெல்லாம் வச்சுருக்காங்க. இப்படி ஒவ்வொரு அமெரிக்காக்காரங்க அவங்க ரெட் இண்டியன்ஸ் அந்த கலாச்சாரத்தை அழிச்சிட்டாங்க. ரெட் இண்டியன்ஸ் தான் முதல்ல தோன்றுறவங்கன்னு சொல்லிட்டு அவங்க வர்றாங்க. அமேசான் காடுகள் அதெல்லாம் வச்சுக்கிட்டு இப்படி ஒலிம்பஸ் மலையை வச்சுக்கிட்டு இந்த தேவர்கள் கலாச்சாரத்தில் உருவாக்குனதே இந்த ஒலிம்பஸ் மலைக்காரங்க. சரிங்களா? அவங்க வர்றாங்க ஒரு பக்கம். சரிங்களா? அது எங்கிட்டிருந்து வர்றாங்கன்னா இந்த இவங்களே அந்த ஜீசஸ் பிறந்தார்ல அந்த சைடு இருந்து வந்துக்கிட்டு இருக்காங்க. சரிங்களா? இங்கிட்ட இந்தியாவில் என்ன பண்ணுறாங்கன்னா முதலில் தமிழர் நாகரிகம் தான் தோன்றியது. ஆதி காலத்தில் இருந்தே பல மதங்கள் தோன்றுவதற்கு முன்னாடி இருந்தே சிவபெருமான் இங்கே வந்தார், மனிதர்களை உருவாக்கினார், அவர் கல்ச்சரை ஃபாலோ பண்ணிட்டு இப்படி வாழ்ந்துக்கிட்டு வர்றோம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. இப்போ இங்கிட்ட தாண்டி இலங்கைக்கு நீங்கள் போனீங்க அப்படின்னா என்ன சொல்கிறாங்கன்னா கடவுள் உருவாக்கிய ஏதேன் தோட்டம் என்பது இலங்கையில் தான் இருக்கிறதுன்னு சொல்லி அவங்க வர்றாங்க. சரிங்களா? அப்போ இந்த மலையை வச்சுட்டப்ப ஏதேன் தோட்டம் இதுதான்
அப்போ இந்த ஏதேன் தோட்டம் தான் கடவுள் முதலில் இந்த உலகில் உருவாக்கிய இடம். அங்கே தான் மனிதனை படைத்தார் அப்படின்றதுக்கு எல்லா இடத்துலையுமே சான்று இருக்குது. ஆனால் பிரச்சனை என்னன்னா, இந்த ஏதேன் தோட்டம் எந்த தேசத்தில் இருக்கிறது அப்படின்றத இப்போ பிரச்சனை. அதை வச்சுக்கிட்டு தான் இவங்க தான் உயர்ந்த நாடு, அவங்க தான் உயர்ந்த நாடுன்னு சொல்லிட்டு இன்னைக்கு வரைக்கும் சண்டையை போட்டு சுற்றுறோம். சரிங்களா? ஆக்சுவலி அந்த முதலில் கிருத யுகத்தில் கடவுள் மனிதனை படைக்கும்போது அந்த ஏதேன் தோட்டம்ன்றது கிருத யுகத்தில் படைக்கும்போது இந்த மலைன்றது குமரி கண்டமாக தாங்க இருந்திருக்கு. மொத்தமாகவே நீங்கள் இஸ்ரவேல் தேசம் எல்லாருமே சேர்ந்து ஒரே நாடு தான் உலகத்தில் இருந்தது. ஒரே நாடு. அந்த ஒரே நாடு தனித்தனி தேசம்லாம் கிடையாது. ஒரே நாட்டு. அந்த நாட்டுக்கு பேர் குமரி கண்டம். சரிங்களா? அந்த குமரி கண்டத்தில் ஒரு மலை. அந்த மலையில் தான் கடவுள் ஏதேன் தோட்டத்தை படைக்கிறார். படைச்சதுக்கப்புறம்தான் 6 நாட்களில் உயிர்கள் பூமியை படைத்து, வானத்தை படைத்து, பூமியை படைத்து, உயிர்களை படைத்து, பறவைகளை படைத்து எல்லாம் படைச்சிட்டு கடைசி நாளுக்கு முன்னாடி நாள் மனிதனை படைக்கிறாரு. அப்புறம் 6ஆம் நாளில் ஓய்வெடுக்க சென்றார். இது எல்லா இடத்துலையுமே இருக்குது. இந்து வேதத்துலேயும் பிரம்ம புராணம் இதுங்களே டக்கு இதுலேயும் வருதுங்க. படிச்சுனே நமக்கு இண்டெக்ஸ் தான் பிரம்ம புராணம்ன்றது முதல் புராணம் 14 புராணத்தில். அதில் கடவுள் எப்படி மனிதனை படைத்தார், உலகத்தை படைத்தார், எல்லாத்துலேயும் விசிருஷ்டி அப்படின்ற பகுதியில் வருது. அதில் இதே விஷயத்தை தான் சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? அப்புறம் கடைசியாக கடவுள் ஓய்வெடுக்க சென்றார். அதுலேயே போட்டிருக்காங்க. எல்லாம் முடிச்சுட்டு மனிதனை படைச்சிட்டு கடவுள் என்னும் பிரம்மா, இதில் பிரம்மாவாக சொல்லியிருக்கிறாங்க. பிரம்மா ஓய்வெடுக்க சென்றார் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்கங்க. சரிங்களா? ஆக மொத்த விஷயம் ஒன்று தான். சரிங்களா? சரி, இப்போது மழை தான் பிரச்சனை. ஓகேங்களா? குமரி கண்டத்தில் அப்போ அந்த மலை எந்த பகுதியில் தான் அங்கே இருந்திருக்கும்? சரிங்களா? நான் சொல்கிறேன், நான் உருவாக்கி இப்போ ஏதேன் மலை ஸ்ரீலங்காவில் தான் இருக்குன்றது நிறைய பேருடைய வரலாற்று சான்றை கொடுக்குறாங்க. ஆனால் கடவுளை இருந்ததுக்கான சான்று இப்போவும் இருந்துகிட்டு இருக்காங்க. கடவுள் இப்போவும் வாழ்ந்துகிட்டு இருக்காங்கன்றதுக்கான ஒரே சான்று இந்தியாவில் கைலாயத்தில் மட்டும்தான் உள்ளது. வேறு எங்குமே இல்லை. வேறு எல்லா இடத்துலையுமே அந்த கடவுள் எப்போ வந்தாங்க போனாங்க, மனிதர்கள் மட்டும்தான் வாழ்ந்துகிட்டு இருக்காங்கன்றக்கான சான்று மட்டும்தான் இருக்குது. ஆனால் இந்தியாவில் உள்ள கைலாயத்தில் மட்டும்தான் கடவுள் இன்னைக்கு வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு யாராலையும் போக முடியாது அப்படின்றது இன்னைக்கும் பின்பற்றிட்டு வராங்க. சரிங்களா? சரி, இப்போ அந்த லிங்கம் இருக்குல்ல, அமர்நாத் லிங்கம், அந்த லிங்கம் சிவபெருமானே லிங்கமாய் உருவாகி உட்காந்து உள்ளுக்குள்ளே தவம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. சரிங்களா? அதை தாண்டி உள்ளே போகிறதுக்கு ஒரு இடம் இருக்குது. அந்த இடத்துக்கு யாரையும் போக முடியாது, மனிதர்கள் போக முடியாது. சரிங்களா? அங்கெல்லாம் போனவங்க சான்று, ஒரே சான்று நம்ம காரைக்கால் அம்மையார் மட்டுமே அந்த இடத்துக்கு போயிட்டு சிவபெருமானை அடைந்தாங்க அப்படின்னு சொல்லி. அப்போது ஏதேன் தோட்டம் முதலில் குமரிகன். அப்போ அந்த ஏதேன் தோட்டம் அங்கே தாங்க இருந்திருக்கு. அங்கே தான் ஆதாம் ஏவாளை உருவாக்குறாங்க கடவுள். உருவாயிட்டு பிரச்சனை என்ன அப்படின்னா, இந்த பழம் சாப்பிட்டது அதெல்லாம் வருது. வந்ததுக்கப்புறம் சாபமிட்டு கீழே அனுப்புகிறாங்கன்றாங்க பைபிளில். கடவுள் சாபமிட்டு ஏதேன் தோட்டத்திலிருந்து, மலையிலிருந்து, ஒரு மலையில் ஏதேன் தோட்டம் இருக்குது, அந்த மலையிலிருந்து கீழே அனுப்பினார்ன்றாங்க. அப்போ கீழே வரும்போது முதலில் இந்த உலகில் தோன்றிய நாகரிகம் சிந்து சமவெளி நாகரிகம்ன்றாங்க. அப்போ நீங்கள்லாம் தனித்தனி ஆளுக்கு தனித்தனி பிரதேசம் கிடையாது. அப்போ எப்படி அப்போ வேறு மதமாக வேறு பிரதேசமாக போனீங்கன்னு நான் சொல்கிறேன். குமரி கண்டம் ஒன்றா தான் இருந்துருக்கு. நம்ம எல்லாரும் ஒன்று தான். சரிங்களா? அங்கே தான் நம்ம நம்மளுடைய முன்னோராகிய ஆதாம் ஏவாளை கடவுள் உருவாக்கிட்டு சிந்து சமவெளி நாகரிகம், அதுக்கு கீழே அந்த கைலாய மலைக்கு கீழே சிந்து சமவெளி நாகரிகம் தோன்றி மனிதர்கள் வாழ்ந்துட்டு வர்றாங்க. எல்லாம் முடியுது. இப்போ மனிதர்கள் கடைசியாக தப்பு பண்ணுறாங்க, எல்லாம் குட்டிச்சவர் ஆகுறாங்க. எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் கடவுள் பிரளயம் வைத்து உலகத்தை அழிக்கிறார். அழிக்கும் ஜலப்பிரளயத்தில் அழிக்கும் போது என்ன ஆகுதுன்னா, கண்ட நகர்வுகள் ஏற்படுது.
ஏற்பட்டு ஒரே குமரி கண்டமாக இருந்தது. உலக மேப்பில் ஒரே குமரி கண்டம்னு ஒரே தேசமாக தான் இருந்துச்சு. கண்ட நகர்வுகளால் தனித்தனி கண்டம் கான்டினெண்ட்டாக பிரிஞ்சு போயிடுது. 7 கான்டினெண்ட்டாக பிரிஞ்சு போயிடுது. அதில் பிரிஞ்சது தான் இங்கிட்டு ஆசியா கண்டம். இங்கிட்டு வந்துட்டோம். ஐரோப்பா கண்டம். ஆக்சுவலி ஐரோப்பா ஆசியாவும் ஒரே கண்டம் தான். நம்ம தான் வந்து மேப்பு போட்டு பிரிச்சுக்கிறோம். ஆக்சுவலி அது வந்து தனித்தனியாக இல்லை, நீங்கள் பிரிச்சிருக்கீங்க. அப்போ 6 தானே, 6 கண்டம். ஓகேங்களா? கடல் தாண்டினா தான் தனித்தனி கண்டம்னு சொல்லணும். கடல் ஒரே கடலுக்குள்ளே இருக்கிறது வந்து நீங்கள் தனித்தனி கண்டம்னு சொல்லுவீங்களா? அது உங்கள் சுய லாபத்துக்காக தேசமாக பிரிக்கணுன்றதுக்காக வேறு வேறு கல்ச்சர் அப்படின்றதுக்காக நீங்கள் தனித்தனி கண்டம்னு சொல்லி பிரிச்சுக்கிட்டீங்க. எல்லாம் ஒரே கண்டம் தான். சரிங்களா? மேப்பு படி நீங்கள் பாருங்கள். உலக மேப் படி அவங்க ஒன்று தான், நம்ம எல்லோரும் ஒன்று தான். கல்ச்சர் வேறு வேறு, அது உங்கள் பிரச்சனை. சரிங்களா? ஏன் பிரச்சனை இல்லை. இங்கிட்டு வர்றவங்கெல்லாம் அமெரிக்கா இப்படி தனியாக போகுது. அமெரிக்கா பிரதேசம் தனியாக போயிடுது. இந்த ஆசிய கண்டம் இப்படி தனியாக வந்துடுது. ஸ்ரீலங்கா இவங்கெல்லாம் இப்படி தனியாக போகிறாங்க. கண்டம் தனியாக போகுது. ஆஸ்திரேலியா அங்கிட்டு ஒரு கண்டம் இருக்குது. ஆனால் அதை வந்து கண்டத்தில் சேர்க்காம தனி நாடாக வச்சுருக்காங்க. ஆனால் அவங்களும் ஒரு தனி கண்டம் தான். சரிங்களா? தனியாக போயிடுறாங்க. பிரியுது கண்டம் பிரிஞ்சு போகுது. இங்கிட்டு வந்து அரபு தேசம் தனியாக பிரிஞ்சு போகுது. அங்கிட்டு அண்டார்டிகா அது தனியாக பிரிஞ்சு போயிடுது. இங்கிட்டு ஆர்டிக் பகுதி தனியாக பிரிஞ்சு போயிடுது. சரிங்களா? வேறு ஏதாவது நான் விட்டுட்டேனா? ஏதாவது விட்டுருந்தேன்னா சொல்லுங்கள். இப்படி பிரிஞ்சு போயிடுறது என்ன ஆகுது அப்படின்னா, அதுக்கப்புறம் அந்த மொத்த குமரி கண்டத்துலேயும் மனிதர்கள் இருப்பாங்கள்ல, அவங்களாம் வந்து கண்ட நகர்வுகள் ஏற்படிப்பா. நான் வந்து ஒரு இடத்துல இருக்கிறேன், அந்த இடத்துல பூகம்பம் வருது. நானே என் ஃப்ரெண்டு நின்றுக்கிட்டு இருக்கோன்னு வைங்களேன். இது நீங்கள் வந்து 2012 படத்தில் பார்த்துருப்பீங்க. பூகம்பம் வரும்போது என் ஃப்ரெண்டு நானும் நின்றுட்டு இருக்கும்போது என் ஃப்ரெண்டுக்கு எனக்கு இடையில ஒரு பிளவு ஏற்படுது. பிளவு ஏற்பட்டு அவன் தனியாக போயிடுறேன், நான் தனியாக போயிடுறேன். பூமியே பிரிஞ்சு போகுது. அப்போ யாரையாவது காப்பாற்ற முடியுமா? முடியாது. இப்போ அவன் தனியாக போய் ஒரு தேசமாக போயிடுறேன், நான் தனியாக ஒரு தேசமாக போயிடுறேன். இடையில உள்ள குதிச்சேன்னா செத்துருவோம். அதனால நம்ம இங்கிட்டே போயிடலான்னு சொல்லிட்டு பயந்துக்கிட்டு அவங்க போன தேசத்தை வச்சு அவங்க அந்த தேசத்தில் அவங்களாம் மனித சந்ததியினரை உருவாக்கி அவங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ என் ஃப்ரெண்டு பூகம்பம் வந்ததில் பிரிஞ்சு போனோம்ல, என் கூட தான் நின்றுட்டு இருக்கா. ஆனால் பூகம்பம் வந்துருச்சு. இப்போ நாங்கள் 2 பேரும் சேரவே முடியாது. சரிங்களா? பிரிஞ்சு போயிட்டோம், அந்த இடத்துக்கே போக முடியாது. அப்போ அவங்களாம் என் ஃப்ரெண்டு தனியாக வேறு தேசமாக போயிட்டான். அவன்லாம் ஒரு சந்ததியினரை உருவாக்கி அவன் தனியாக வாழ்ந்துகிட்டு இருக்கான். சரிங்களா? அப்போ இப்போ புரியுதா? குமரி கண்டம் ஒன்றா தான் இருந்துச்சு. கண்ட நகர்வுகளால் நம்ம எல்லோரும் இப்போ ஒரே குரூப்பாக இருக்கிறவங்களாம் என்ன ஆயிடுச்சுன்னா, ஒன்றா இருந்தவங்களாம் உயிர் பிழைச்சவங்க பிரளயத்தை தாண்டி பாதி பேர் அதில் செத்துட்டாங்க. உயிர் பிழைச்சவங்க மட்டும் ஒரே குரூப்பாக இருக்கவங்களாம் தனித்தனியாக ஒரே இடத்துக்குள்ளே இருந்தே பிரிஞ்சு போயிடுறாங்க. அப்படித்தாங்க மனித நாகரிகம் என்பது, உலக கலாச்சாரம் என்பது 7 கண்டங்களில் தனித்தனியாக தோன்றி இன்று வரை வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அப்போது அதையே கைலாசாவாக இருக்கக்கூடாது. ஏன்னா அந்த மலை மட்டும்தான், அந்த மலையில் ஏதோ ஒன்று இருக்குங்க. அங்கே கூட ஏதேன் தோட்டம் இருந்திருக்கலாம் தானே? சரிங்களா? சரி, இதுக்கெல்லாம் தீர்ப்பு வந்து சிவபெருமான் தான் கொடுக்கணும். சரிங்களா? ஆனால் அந்த கலாச்சாரம் தமிழ்நாட்டிலே இருக்குல்ல. கோயில்களெல்லாம் இன்றைக்கி கெடா வெட்டி எல்லா சாமி, அம்மன் சாமிக்கு கெடா வெட்டி தான் நம்ம வந்து பலி கொடுத்து தான் சாமியை கும்பிட்றோம். இந்த சாமி சிவன் சாமிக்கு கெடா வெட்ட மாட்டாங்க. சிவன் சாமிக்கு வந்து பலியே கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா சிவபெருமான் அதுக்கப்புறம் வந்து அவரே ஆதியோகியாக வந்து பலி கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி தான் இந்த அஷ்டாங்க யோக கல்வியை வந்து சில பேருக்கு சொல்லி பரப்பிட்டு போயிருக்கிறாரு. இப்போ அவரே வந்து இப்போ அந்த சிவன் சாமிக்கு பலி கொடுக்க வாய்ப்பே இல்லை. சரிங்களா? பலி கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி வந்தவர் அவர். ஆனால் அம்மன் சாமிக்கெல்லாம் பலி கொடுக்குறாங்க. அப்புறம் வந்து கருப்பசாமி, ஐயனார் சாமி எல்லாருக்குமே வந்து கெடா பலி கொடுக்குறாங்க. சரிங்களா? நரபலி வந்து தமிழ்நாட்டில் கொடுக்க மாட்டாங்க. ஆனால்
முதல்ல வந்து எல்லாரும் ஒன்றா நரபலி தானே. அந்த காலத்தில் ஏதேன் மலை, சியோன் மலை, எல்லா மலையும் ஒன்று, ஒரே குமரி கண்டத்தில் இருந்து ஒரே மனிதர்களை படைச்சு தான் நரபலி. அப்போ இப்ராஹிம் நரபலி எதிர்க்கணும் தான் தன் மகனே நரபலி கொடுக்கறதுக்கு முன்மொழிந்தார்னா, அப்போ தமிழ்நாட்டுக்காரங்களும் எல்லாரும் ஒன்று தான். இஸ்ரவேலின் தேவரேனா அப்போ அந்த இஸ்ரவேலும் நம்ம தான், நமக்குள்ளதான் எல்லா பேரும் இருந்திருக்கிறாங்க. இந்தியா குமரி கண்டம் தான், குமரி கண்டத்துக்குள்ளே இந்தியாவும் தானங்க இருந்துச்சு. மற்ற தேசங்களும் நமக்குள்ளே தான் இருந்துச்சு. அதனால தான் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய பழைய, ஏன்னா நம்ம கிட்ட இருந்து தான் அவங்க வந்து கண்ட நகர் உள்ளே போனாங்க, கரெக்டாக? அப்போ நம்மளுடைய பழைய நாகரீகத்திலேருந்து போனவங்கள தான் போய் கொலம்பஸ் பார்த்தனால தான் ரெட் இண்டியன்ஸுன்னு பேர் வச்சுருக்கிறாரு. இப்போ இதுக்கு பின்னாடிலாம் ஒரு பெரிய விஷயமே இருக்குங்க, சாதாரண இல்லை. இப்போ இதெல்லாம் எடுத்துக்கிட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னும் நிறைய ஆதாரங்கள் நான் கலெக்ட் பண்ணிவிட்டு அடுத்த வீடியோவில் வந்து இப்போதைக்கு 3 மதத்தையும் ஒரே கலாச்சாரத்தால் கலாச்சாரத்தால் ஒன்று கெடா அது அடுப்புள்ள கிடக்குன்னு சொல்லி ஒரு பாட்டையும் நான் வந்து இதில் பின்குறிப்பாக இணைச்சு, சரிங்களா, அதுக்கு என்ன ரெஃபரன்ஸ் எடுத்துக்காட்டுக்கு இணைச்சு இந்த வீடியோவை முடித்து 3 மதங்களையும் இன்று ஒன்றிணைத்து வைக்கிறேன், சரிங்களா, பிள்ளையார் சொல்லி போட்டு. அடுத்த வீடியோவில் இன்னும் கொஞ்சம் எப்படி போகிறோன்னா, இந்த மனுஷன் தோன்றிய வரலாறுல 3 மதத்தையும் ஒன்றிணைச்சு வைக்கிறோம். இப்போ ஆதாம் சொல்லி பைபிள், இவங்க இதில் குரான்லையும் அதே ஆதாம் நபி, இந்த வேதத்தில் மனு அப்படின்னு சொல்லிட்டு வர்றாங்க, ஒரே ஆள் தான். அவங்கள இன்னும் தெளிவாக அடுத்த வீடியோவில் நம்ம வந்து நல்லா பார்க்கலாம். புதுசாக ஒரு தலைப்பு போட்டு சூப்பராக பார்க்கணும். சும்மா பேசிட்டு போகிற மாதிரி இருக்கக்கூடாது. விவாதங்களில் அனைவரும் ஒன்றுபட்டு அனைத்து மதங்களையும் ஒன்றிணைத்து கடவுளை வழிபட வேண்டும் என்பதே என்னுடைய நோக்கம். அப்போதான் மனிதர்களுக்கும் அசுரர்களுக்கும் களி உருவாக்க போகும் போரில் நல்ல மனிதர்கள் ஜெயித்து சத்தியுகத்தில் ஒன்றே சிவம், ஒன்றே கடவுள்னு கூட வச்சுக்கோங்க, ஒன்றே கடவுள் என்று எல்லாரும் ஒன்றுபட்டு அந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்பதே என்னுடைய நோக்கம் என்பதற்காக மதங்களை ஒன்றிணைப்பதாங்க என் வேலையை, தொழிலே அதுதான்றேன் என்று கூறி விடை பெறுகிறேன். இப்போ இதெல்லாம் பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்கள், வரவேற்கப்படுகின்றன. இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தால் நீங்கள் சொல்லுங்கள், பேசுவோம் என்று கூறி விடை பெறுகிறேன். நன்றி, வணக்கம். அன்பே சிவம்.